ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு தியானிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று. இந்த கடைசி நாட்களில் பார்த்துருக்கிறோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவம் அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், நம் தேவைக்காக ஜெபிக்கிறோம். மற்றபடி நல்ல நாட்களில் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்போது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நமக்கு தேவைன்னா மட்டும்தான் சில பேர் ஜெபிக்கிறார்கள். அப்படி அல்ல, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற இந்த உறவு ஜெபத்தில் வெளிப்படுகிறது. அநேகர் இந்த ஜெபத்தில் தேவ உறவை தள்ளிவிட்டு சென்றிருக்கிறார்கள். தேவைக்காக மாத்திரம் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். நன்மை நடக்கும்போது மாத்திரம் ஜெபிக்கிறார்கள். தீமை நடக்கும்போது, நமக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது அநேகர் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறதில்லை என்று கர்த்தருடைய ஆவியான திட்டமாய் தெளிவுமாய் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன என்று சொன்னால், அவன் சிங்ககபியில் ராஜாவை வணங்கவில்லை என்று சொன்னால் சிங்ககபியில் போற்றவன் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனாலும் தானியேல் பாருங்க, முன்பு என்ன செய்து வந்தாரோ அதே 3 வேளை செய்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறார். பிரச்சனை பார்க்கவில்லை, சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, தனக்கு உண்டான நெருக்கத்தை பார்க்கவில்லை. அவர் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்ததினால்தான் தேவன் தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஜெபத்தில் உறுதியாய் நாம் தரித்திருப்போம் என்று சொன்னால், விடாப்பிடியாய் தரித்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம் ஜெபத்துக்கு பதில் வரும். தானியேல் விடாப்பிடியாக தொடர்ந்து அவர் உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருந்தது மாத்திரத்தினால்தான் கர்த்தர் தூதர்கள் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போது மாத்திரமல்ல, அங்கே தானியேலை கொண்டு அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு எழுப்புதலை கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருங்க. முன்பு என்ன செய்தாரோ, இப்போ பிரச்சனை வந்துடுச்சு, நெருக்கடி வந்துடுச்சு, போராட்டம் வந்துடுச்சு தானியேலுக்கு. ஐயோ, ஜெபத்தை விட்டு தூரம் போகலைங்க. இப்போ போராட்டத்தை பார்த்து பயந்து பின்வாங்கி போகலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் நம்மை தூற்றினாலும், பேசினாலும், நம் வாழ்க்கையில் எதுவே நமக்கு எல்லாமே விரோதமாக நடைபெற்றாலும், நான் ஜெபத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன், ஜெபம் செய்கிறதை விட்டு நான் வேறு காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என்று ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க நம் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஜெபத்தை விட்டு நீங்கள் விலகி போயிடாதீங்க. ஜெபிக்கிற நேரத்தை குறைத்து கொள்ளாதீங்க. ஜெபிக்கிற காரியத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு இந்த நாளில் நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவர் ஜெபத்தை விட்டு தூரம் போயிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு விஷயங்களை மன்னித்து மறுபடி ஜெப அறைக்கு வந்து நாங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து தானியேலை போல் தகப்பனே, எப்படி தானியேலுக்கு இறங்கி நீங்கள் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியேலுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினது போல எங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக வைராக்கியமாக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.